வணக்கம். நான் டாக்டர் முருகதாஸ், கோவை ஸ்விம்ஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர். கடந்த 18ஆம் தேதி இரவு கிருஷ்ணவேணி 40 வயது என்ற பெண் தலையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி எங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க. அப்போது நாங்கள் எல்லா ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும்போது தலைக்குள்ளே நிறைய இரத்த கசிவாகி ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாங்க. அதுக்கு நேற்று வரைக்கும் நாங்கள் தீவிர சிகிச்சை கொடுத்து எல்லாமே காப்பாற்ற முயற்சி பண்ணோம். ஆனால் இருந்தாலும் அதை மீறி மூளைச்சாவி அடைந்ததை நேற்று நைட் நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம். அது பிறகு அரசு மருத்துவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அதை 2 டைம் நாங்கள் உறுதிப்படுத்தி அதுக்கு பிறகு நாங்கள் அவங்க நோயாளிகிட்ட சொல்லிட்டோம், அட்டெண்டர்கிட்ட சொல்லிட்டோம். அப்புறம் பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, ஹஸ்பண்டோ அல்லது குழந்தைகள் எல்லாமே என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து உடல் உறுப்பு தானம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முன் வந்தாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் முறைப்படி அரசுக்கு நாங்கள் தெரிவித்து விட்டு அதை நாங்கள் டிரான்ஸ்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செயல்பாட்டு திட்டத்துக்கு நாங்கள் தெரிவிச்சுட்டு அதை உறுதிப்படுத்திட்டு மருத்துவர்கள் உறுதிப்படுத்திட்டாங்க. அப்புறம் நாங்கள் முறைப்படி நாங்கள் தெரிவித்த பிறகு உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு அவங்க கல்லீரல், கண், சிறுநீரகம் இதெல்லாம் நம்ம தரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது உண்மையிலே அவங்க ரொம்ப மிகவும் பாவப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்க வாய் பேச முடியல, காது கேட்க முடியல, அந்தளவுக்கு எல்லாருமே நிறைய பேர் எங்கள் வீட்டில் பாவம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவங்க தான் வேலை பார்த்த பெண்மணி போல இருக்குது, அவனுக்கு யாருமே உதவி இல்லை. இருந்தாலும் இவ்வளோ ஒரு சிரமத்திலும் கூட அவங்க உடல் உறுப்பு தானம் தரதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம், பாராட்டுறோம் உண்மையிலே. அப்புறம் அதனால் ஒரு 4 நோயாளிகளுக்கு அவங்க உயிர் தராங்க. அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம். இன்று இரவு தான் நாங்கள் அதுக்கு முடிவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நாங்கள் எடுத்து தர மாதிரி இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த திட்டத்துக்கு உதவிய தமிழக அரசுக்கு மிகவும் நன்றி. அந்த நோயாளிகளுடைய குடும்பத்துக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறோம், ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறோம். பிஃபோர் நாங்கள் இப்போ சாமி கோவிலுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். ஹோட்டலுக்கு நானும் என் ஒய்ஃபு நாங்கள் ஃபேமிலி 4 பேர் போனோம். போய் ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பேர் சாப்பிட்டு வச்சு பே பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஒய்ஃப் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகணுன்னு நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் பே பண்ணிவிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நான் ஃபோன் வந்துச்சு பார்த்தேன், என் பாப்பா ஃபோன் பண்ணியிருந்தேன். இதை ஓடி போய் பார்க்கும்போது நாங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் அங்கே அடிபட்டிருக்கு. கூட்டம் இருக்குது, எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் முடியாது, நாங்கள் போய் ஃபிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்தோம். ஆம்புலன்ஸில் ஃபாஸ்ட்டாக இங்கே வந்தோம். பார்த்தா தலையில் அடிபட்டு ரத்தம் எல்லாம் போய் எல்லோரும் சொந்தமெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இப்படி பேச சொன்னாங்க. 2 நாள் 3 நாள் ரொம்ப அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம். எல்லோரும் ஹாஸ்பிட்டல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஒய்ஃப் 2 டேஸாக இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ப்ராசஸ் போய் பிரெயின் டெட்டுன்னு சொன்னாங்க. ஃபீலாகி கொஞ்ச நாளைக்கு இப்போ எல்லாம் ஃபேமிலி பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் டொனேட் பண்ணி ஃபீல் என்னென்னா ப்ளஸ் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பீப்புளுக்கு நாங்கள் டொனேட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். ஃபீல் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ.